ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 2:10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. 2 காரியத்தை அங்கே சொல்கிறத பார்க்கிறோம். தேவதூதன் அவர்கள் நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. முதல் காரியம் பயப்படாதீங்க. முதல் காரியம் என்ன பண்ணால் பயப்படக்கூடாது. இந்த பயம் நம்ம வாழ்க்கையில் கேட்காமலே வந்துடும். பயம் என்ன நடக்கும்? கேட்காமலே வரும். ஹல்லேலூயா. அல்ல எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எதுக்கெடுத்தாலும் பயம், எதுக்கெடுத்தாலும் ஒரு கவலை, கவலையும் பயமையும் இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் கேட்காம வந்து கொண்டு இருக்கிறது. முதல் வார்த்தை ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் பயப்படாதிருங்க, பயப்படாதிருங்க. இந்த காலை வேளையில் எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு வந்திருக்கீங்களோ ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவாராக. நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுகிற காரியங்கள் மாறுதலாக முடிந்து மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பக்கத்தில் கைப்பு சொல்லுங்க, பயப்படாதீங்க. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பயப்படாதீங்க, மிகுந்த சந்தோஷம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மளோட கூட பேசுவாராக. பயப்படாதீங்க, உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக போகிறது. மீண்டும் சொல்கிறேன், பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று வேதம் சொல்லவில்லை, மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பாராக. மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பாராக. இந்த காலை வேளை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஏதோ தேவைகளை குறித்து, ஏதோ ஒரு நெருக்கடி குறித்து நீங்கள் பயத்தோடு, கலக்கத்தோடு, நெருக்கத்தோடு, கண்ணீரோடு, பாரத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆண்டவர் வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. நீங்கள் பயப்படாதீங்க, மிகுந்த சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகிறது. மிகுந்த மகிழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் உண்டாக போகிறது. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்க போகிறது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போக போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? சஞ்சலமும் தவிப்பும் தலைமையிலிருந்து ஓடி போய் நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் வரப்போகிறது. நித்திய சந்தோஷம் உங்கள் தலைமையில் வரப்போகிறது. மிகுந்த சந்தோஷம் உங்கள் தலைமையில் வரப்போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு பயம் வரும், கவலை வரும், ஒரு தேவைகள் வரும். நான் பிறந்தாலும் அது இருக்க தான் செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பிள்ளை ஆமென் திருமணமாகி குழந்தை இல்லைன்னா அது ஒரு கவலை, ஒரு பயம். அது கல்யாணம் ஆகி ஒரு புதுசுனா கேட்பாங்க, என்ன புல் பூச்சி என்ன உண்டாச்சா, புல் பூச்சி ஆமேன் அதை சொல்லுவாங்க. அப்போ ஒன்றும் குழந்தை பிறக்கலாம், அது ஒரு பயம், ஒரு கவலை. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்த பிறகு பிள்ளைகள் வளர்க்குறதுல ஒரு பயம், ஸ்கூலுக்கு போய் சேர்க்கும் போது ஃபீஸ் கட்ட முடியல ஒரு பயம், ஒரு கவலை. பிள்ளைகள் படிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வருவது, பாதுகாப்பாக வருவது, அது ஒரு கவலை, ஒரு பயம். வாலிப பிள்ளைகளாக வந்துட்டாங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு குறித்தான ஒரு பயம், ஒரு கவலை நம்மளுக்கு வருகிறது. பிள்ளைகளை திருமணம் ஆகும்பொழுது ஆமேன் திருமணம் ஆகும்போது எப்படி என் பொண்ணு எப்படி இருக்குமோ, அந்த வீட்டில் எப்படி இருக்குமோ சொல்லிட்டு கேட்காம ஒரு பயம், ஒரு கவலை. திருமணம் ஆவலான ஒரு கவலை, பயம் இருக்குது. திருமணம் ஆகிட்ட பிறகு என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கவலை, பயம் எல்லாருக்கும் இருக்குங்களா இல்லைங்களா? இந்த நம்ம கேட்காமலே கவலையும் பயமும் நம்ம வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கிறது, கடந்து போய் கொண்டு இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது தேவதூதன் அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிற வார்த்தையாக இருக்கிறது. அடுத்த வசனமே சொல்லுது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், அதனால் தாங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உண்மையான சந்தோஷம் எப்போ வரும் பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பாக்கெட்டில் பணம் இருக்கும் பொழுது சந்தோஷம் வருமா? ஓகே. ஒரு சிலருக்கு நல்லா சாப்பிட்டா சந்தோஷம், ஒரு சிலருக்கு சபையில் வந்து நல்லா தூங்கினா ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த தூங்குற சொல்லும் போது தான் கொஞ்சம் ஒரு காரியத்தை ஞாபகம் வருது. ஒரு பிரசங்கியார் வந்து முன்னாடி வந்து பிரசங்கம் பண்ணாராம். அவர் என்ன மாரி மனுஷன் போல் பாவம் கத்தி நிற்பார் போல். ஆமாம், தனியாக அவர் பிரசங்கம் பண்ணியிருந்தாராம். ஜனங்க எல்லாருமே உண்டு எல்லாம் தூங்கினாங்களாம். என்னடா தூங்கினா சொல்லிட்டு அடுத்த வாரம் வந்து பிரசங்கம் பண்ணாராம். ஜனங்க அதே மாதிரி தூங்குதான். இப்போ யாரும் தூங்குறலாம் கரெக்டாக கவனிங்க. அதுக்கப்புறம் 3வது வாரமும் பிரசங்கம் பண்ணாராம்.
ஜனங்க எல்லாரும் தூங்கினாங்களா. என்னடா இது இவ்வளோ கஷ்டமாக போச்சு சொல்லிட்டு அவர் பிரசங்கம் பண்ணின்னு இருக்கும்போது வெளியிருந்து ஒரு நாய் உள்ளே வந்துச்சான். கொஞ்ச நேரத்தில் அந்த நாயும் தூங்கிடுச்சு. என்னடா இது, நாயும் தூங்கிடுச்சு மனுஷாலும் தூங்கிறான் சொல்லிட்டு நம்மள மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வீட்டில் போய் அவர் கேட்டுறேன் பாருங்க. அவர் போட்ட மெசேஜ் அவர் அவருக்கு கொடுத்த மெசேஜ் அவரே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வீட்டில் போய் பார்த்துனே இருந்தாராம். அவரே வீட்டில் தூங்கிட்டாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போ எப்படி அவர் பிரசங்கம் பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், மிகுந்த சந்தோஷத்தை. அப்போ ஒரு சிலருக்கு நல்லா சாப்பிட்டா சந்தோஷம், ஒரு சிலருக்கு நல்லா பிரியாணி சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷம், ஒரு சிலருக்கு நல்லா லெக் பீஸ் சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷம், ஒரு சிலருக்கு பக்கத்து தட்டில், அதாவது இந்த கல்யாணம் இதெல்லாம் போன வச்சுக்க நம்ம இலையை பார்க்க மாட்டாங்க, பக்கத்து இலையை எட்டி பார்க்குறது. அவங்களுக்கு என்ன இவங்க நிறைய வந்துருக்குது, நம்மளுக்குன்னா கொஞ்சம் லெக் பீஸ் தான், வெரி லெக் பீஸ் தான் வருது, ஒரே கழுத்து பீஸ் தான் வந்து அவங்க மாதிரி தான் லெக் பீஸ் வந்துருக்குது. அல்லேலூயா. ஒரு சிலருக்கு சாப்பிட்றதுல பிரியம், ஒரு சிலருக்கு நல்ல ஜெபம் பண்ணுறதுல பிரியம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது மிகுந்த சந்தோஷம் பணத்தினால வருவதில்லை. நிறைய பேர் பணத்தை வைத்து கொண்டும் சந்தோஷம் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது எதனால இங்கே மிகுந்த சந்தோஷம் வந்திருக்கிறது என்றால் உங்களுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அதனால் தாங்க மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறாருங்க. அதாங்க உள்ளத்தில் சந்தோஷம். உண்மையான சந்தோஷம் ஆண்டவர் நம்ம உள்ளத்தில் பிறக்க வேண்டும், நம்ம உள்ளத்தில் பிறக்க வேண்டும். நம்ம ஆவில பிறக்கும் பொழுதுதான் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. இருக்குதோ இல்லையோ, உண்மையை சொல்லட்டுங்களா, உலகத்தால் இருக்கிறதை காட்டிலும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு தான் அநேக பாடுகள் இருக்கிறது. என் நிமித்தமாக உங்களை பகைப்பார்கள், என் நிமித்தமாக உங்களை நிந்திப்பார்கள், ஆனாலும் உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, மேற்கொள்ள முடியாது. ஆனாலும் உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தமாக படுகிற பாடுகள் அது நம்ம வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கள். பக்கல் பசங்க சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கள். இங்கே அப்போஸ்தலர் பவுல் எங்கே இருக்காருங்க? ஜெயிலில் இருக்கிறாரு. தப்பு செஞ்சுட்டு ஜெயிலில் இல்லை, கிறிஸ்துவ நிமித்தம், சுவிசேஷ நிமித்தம், கிறிஸ்துவ அறிவித்தது நிமித்தம் அவர் என்ன பண்ணாங்க, தூக்கி ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. ஜெயிலில் உள்ளே இருந்துக்கினே வெளியிருந்த ஜனங்களுக்கு அவர் நிருபங்களை எழுதுறாரு, சந்தோஷமா இருங்கள். சிறைச்சாலை உள்ள இருக்கிற மனுஷன் வெளியிருக்கிற ஜனங்களுக்கு சொல்றாரு, நீங்க சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன் சந்தோஷமா இருங்கள். அப்ப சந்தோஷம் என்பது என்ன? நம்ம கையில பணம் இருக்கும்பொழுது சந்தோஷம், பணம் வரும் பணம் போயிடும். பணம் ஒரு சந்தோஷத்தை ஒரு மனுஷனுக்கு கொடுக்க முடியாது. எது பேராம சொல்றீங்க? ஒரு உண்மையான சந்தோஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் பிறக்கும் பொழுது, சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இந்த உலகத்தில் கண்ணை மூடினாலும் பரலோகத்தில் நான் கண்ணை திறப்பேன், எனக்கு நித்திய ஜீவன் கர்த்தர் வைத்திருக்கிறார், அவருடைய ஜீவனை கொடுத்து எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்று உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை விசுவாசம் வருது தெரியுமா? அதுதாங்க மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எதுவும் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் எந்த காரியங்களும் வந்தாலும் சரி, எந்த மனிதர்களை எதிர்த்தாலும் சரி, சேனைகள் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சேனைகள் கர்த்தர் பராக்கிரமசாலியாய் அவர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு எல்லாரும் அறிக்கை செய்யலாம். தேவனாய் கர்த்தர், சேனைகள் கர்த்தர் பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். சேனைகள் கர்த்தர் பராக்கிரமசாலியாக என் பிள்ளையோடு, என் குடும்பத்தில் அனைவரோடு, எங்களோடு, என்னோடு, என் சபை மக்கள் அனைவரோடும் பராக்கிரமசாலியாக இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறேன். என்றும் என்னை எதுவும் அசைக்கப்படுவதில்லை. பாவம் என்னை அசைக்கப்படுவதில்லை, சாபம் என்னை அசைக்கப்படுவதில்லை, வறுமை என்னை அசைக்கப்படுவதில்லை, தரித்திரம் என்னை அசைக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும் அசையாமல் இருக்கிற சீயோன் பருவத்தை போல என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். கர்த்தரை நம்பினாதாங்க அப்படி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்னையும் கர்த்தரை விட்டு எதுவுமே பிரிக்க முடியாது. கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரம் என்னை பிரிக்க முடியாது, வியாகுலம் என்னை பிரிக்க முடியாது, ஆமென் ஆமென், வறுமைகள் என்னை பிரிக்க முடியாது, ஆமென், எந்த ஒரு நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ வில்லோ எதுவுமே என்னை பிரிக்க முடியாது என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த விசுவாசத்தை யாராலுமே, சந்தோஷத்தை யாராலுமே பிரிக்கவே முடியாது. எது பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ பார்த்தீங்கன்னா மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுப்பாராக.
அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற சந்தோஷம். ஆண்டவர் உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுத்தார் என்றால் யாராலுமே அதை மாற்ற முடியாது. வேதம் சொல்கிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்ன இரட்சகர் உங்களுக்கு தாவீது என்னும் ஊரிலே பிறந்திருக்கிறார், உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், உங்கள் கையின் பிரயாசத்தில் பிறந்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய தேவைகள் மத்தியில் அவர் பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு நம்ம வாழ்க்கையில் எது இல்லையோ அது கொடுக்கும் பொழுது, கிடைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷம். எனக்கு நல்லா நினைவில் இருக்குது. சின்ன வயசில் எங்கள் வீட்டில் டிவி இல்லை, ஒரு சில வீட்டில் டிவி இருக்கும், ஒளியும் எல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. என்ன ஓடும்? ஒளியும் ஓடும். சரி, எங்கள் வீட்டில் டிவி, அப்புறம் ஒரு டிவி இருந்துச்சு, சேனலில் போய் மாற்றுவாங்க. ஒரு பொட்டி மாரி இருக்குது. என்ன பண்ணுவாங்க, அதை வந்து கேஸ் அடுப்பில் பண்ணுற மாதிரி அப்போ ஒரு வச்சுருப்பாங்க. ஒன்றா சேனல் 2 சேனல் அப்படி என்ன பண்ணுவாங்க, திருப்புவாங்க. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் என்னென்னா, ஒரு ரிமோட் வச்சு ஒரு டிவி வாங்கணும். ஒரு நாள் எங்கள் அம்மா எங்கள் அப்பா திருவான்மையில் போயிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டு தான், ஆமீன், அந்த டிவி ஒரு சின்ன டிவி, ஆனால் ரிமோட் டிவி, உள்ள ரிமோட் இருந்துச்சு. அது ரிமோட்டு பார்க்குறேன், மேலேருந்து பார்க்குறது ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாரு எனக்கு. அப்படியே நம்ம தொட்டு பார்க்கும்போது என்னப்பா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இன்றைக்கி என் பசங்க என்ன பண்ணான்னு தெரியுமா, ஒரு வாரத்துக்கு ரிமோட்டு உடைக்கிறானுங்க அவனுங்க. அல்லேலூயா. ஒருத்தன் அந்த பட்டனை பிடிச்சி கிழிச்சு தூக்கி போட்டுறானுங்க. அப்போது ஒரு சந்தோஷம். அப்புறம் ஒரு சிலர்லாம் மாடி வீடு, அந்த படிக்கட்டுலாம் இருந்தால் அப்போல்லாம் வந்து குரூப் ஹவுஸ் வீடு தானே, அதுக்கு ஒரு இது. அதுக்கப்புறம் சுனாமி வந்த பிறகு எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்தாங்க, படிக்கட்டு வச்சு. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அதில் ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் பைக் வாங்கும்போது, அதாவது இப்போ ஷைன் நினைக்கிறேன், யூனிகான் ஷைனாப்பா இல்லை ஹோண்டா ஷைன், அது ஒரு பைக் வாங்கும்போது, அடையாளம் வாங்கும்போது அது ஒரு சந்தோஷம். ஃபஸ்ட்டு பைக்கு வேணுது நான் எங்கே தான் விட்டேன், எங்கள் வீட்டு காமௌண்டுக்குள்ள உள்ள ஸ்ட்ரெயிட்டாக ஹாலில் கொண்டு நிப்பாட்டேன். மழை படக்கூடாது, வெயில் படக்கூடாது. அதுக்கப்புறம் கடைசியாக அதை விற்கும் போது எப்படி தான் இருந்துச்சு, கடைசியாக ஒரு 2-3 வருஷம் ஓடாமல் அப்படியே வீட்டிலேருந்து ஒரே ஒரு 2000 ரூபாய்க்கு விற்றோம், அதை கைலாங்கல்ல போடுற மாதிரி. அல்லேலூயா. புதுசாக ஒரு காரியங்கள் வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எது விடாமல் சொல்கிறீங்க? புதுசாக கல்யாணம் வாங்கின்னு வரும்போது மனைவி ஆமாம் புதுசாக காரியங்கள் வரும்போது சந்தோஷமாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். புதுசாக கல்யாணம் ஆகின்னு கணவன் மனைவி கை பிடிச்சி போகும்பொழுது ரோட்டில் ஒரு கல் இருந்துச்சான். அந்த கல் அந்த அவங்க மனைவி மேலே பட்டுச்சான். ரத்தம் வந்துச்சு காலில். அவங்க வீட்டுக்கார சொன்னாராம், சனி பிடிச்ச கல்ல என் மனைவி வராதானே, ஏன் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கல்லை தூக்கி போட்டு போனாராம். எண்ணி கரெக்டாக ஒரே வருஷத்தில் அதே இடத்துல கல் அதே இடத்துல இருக்குது, 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. அதே மாதிரி கல் படுது, காலில் ரத்தம் வருது. இப்போ கல் தீட்டில் சனி முடிச்சுல கல் இருக்குதுன்னு கண்ணு தெரியாதே வாரமா போ. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? ஸ்டார்டிங் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு இது தான். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? அதுக்கப்புறம் கார் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டேன். எல்லாம் ஒரு ஆசை தான், எல்லாமே நீங்கள் விருப்பப்படணும் முதல்ல. அதுக்காக தான் சொல்கிறேன். ஆமாம், நான் காரை வாங்கணும் ஆசைப்பட்டேன். பைக்கில் போக சொல்ல ஒரு கையை விட்டு, ஆண்டவரே இது போல் எனக்கு காரை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அதேமாரி காருக்கு கொடுக்கும்போது, காரு வாங்குறது சந்தோஷமே இல்லையா, கார் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கேட்டு போட்டணும், அது மழை தண்ணி படம் இருக்கும், செட்டு போட்டு அதுக்கப்புறம் வாங்குகிறோம். அந்த காருக்காரன் ஒரு கார் இருந்து சாம்பிள் காட்ட வரான். அவன் காரத்தை உள்ளே விட்டு நிப்பாட்டினா பாருங்கள், உள்ளே படக்கு படக்கு படக்குன்னு அடிக்குது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? நம்ம வீட்டுக்குள்ளே கார் நிற்குதா? எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? கருத்து நல்லவர். இன்றைக்கி ரொம்ப பெரிய பெரிய கார் கூட அதில் நிப்பாட்டிச்சு பார்க்குற ரொம்ப அழகாது. அப்போ அது ஒரு இது. ஆமேன். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நிறைய பாசிட்டிவ் மெசேஜ்லாம் யூடியூப்பில் வருது, நம்ம கருத்துடைய வார்த்தை போகுது. நம்ம வார்த்தைலாம் யாருன்னா போகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நாம் எதிரே பார்க்காம கருத்துடைய வார்த்தையை யூடியூப்பில் அநேக பேரை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இதெல்லாம் சொல்லணும்னா, உங்களுக்கு எப்போ ஒரு காரியம் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்குதோ அது உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாராக. நீங்கள் வாழ்க்கையில் எது இல்லாமல் இருக்குதோ அதை குறித்து ஒரு விருப்பம் உங்களுக்குள்ளாக உண்டாக வேண்டும். அந்த விருப்பத்தை விண்ணப்பமாக மாற்றும் பொழுது கர்த்தர் எல்லா காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஃபஸ்ட்டு விருப்பப்படுங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? முதல்ல வாஞ்சிங்க இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உங்கள் வாழ்வாதாரம் எப்படி இருக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று முதல்ல விரும்புங்க. அது நீங்கள் மனக்கண்ணில் கொண்டு வாங்க. எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? இன்றைக்கி இல்லை, நான் கொண்டு வரேன், இந்த இடத்துல ஃபால் சீலிங் போடப்படும். நான் இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்தை விட இது விட ஒரு விசாலமான இடத்தை கொடுத்து நல்ல ஒரு தளத்தை போட்டு, ஆமேன், கார் பார்க்கிங் பஸ் பார்க்கிங்கோட கருத்து ஒரு இடத்தை கருத்து கொடுப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் ஊர் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை எல்லாரும் ஆராதிப்பார்கள். இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு அதிகாலை ஜபத்தில் விண்ணை பிளக்கிற மாதிரி எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிற நாட்கள் வரப்போகிறது. நான் விரும்புகிறேன் பாருங்க.
அதை நான் பேசுகிறேன் பாருங்க, அதை நான் வாஞ்சிக்கிறேன் பாருங்க. என் விருப்பத்தை நான் விண்ணப்பமாக மாற்றும் பொழுது அது எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். பக்கத்தில் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் முதலாவது விரும்புங்க, ஆசைப்படுங்க. உங்கள் விருப்பத்தை விண்ணப்பமாக மாறும் பொழுது அந்த விருப்பத்தை கர்த்தர் அப்படி நிறைவேற்றியே முடிப்பார். கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க. அப்போ மிகுந்த சந்தோஷம் எப்போ நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறதுனா, இல்லாத ஒன்று நம்ம ஆசைப்படுற ஒன்று நம்ம கிடைக்கும் போது கர்த்தர் நம்மளுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். விசுவாசி நம்புறீங்களா இல்லைங்களா? அல்லேலூயா. நான் சொல்லும் போது உங்கள் மனசுக்குள்ளே எல்லாருக்கும் வரணும். ஒரு காரில் வாங்கி என் பிள்ளை குழந்தை குட்டி என்ன பண்ணணும், போன சொல்லிட்டு ஆசைப்படணும். நாமளாம் பஸ்ஸில் போய் நடந்து போய் நிறைய பழக்கப்பட்டோம். ஐஸுக்கு வந்து போன வாரம் டூருக்கு கூட்டின்னு போனாங்க. அவன் நான் இன்னும் பஸ்ஸில் கூட்டின்னு போனதே இல்லை. அதாவது நாமளும் அதுக்கப்புறம் போகவே இல்லை, ஊழியத்து நிமித்தமாக போகிறது வர்றது. ஐஸுக்கும் போனதும் கிடையாது. டூர் கூட்டின்னு போனாங்க. மேம் கிட்ட போய் சொன்னேன், மேம் இது வரைக்கும் பஸ்ஸில் போனதே இல்லை, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முறை காரில் போயிட்டு காரில் தான். அல்லேலூயா, ஆமென். அதில் போய்ட்டு பழக்கம் இல்லை சொன்னேன். எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் விருப்பப்படும் பொழுது உங்கள் பிள்ளைகள் அனுபவிப்பார்கள். நீங்கள் ஆசைப்படும் பொழுது உங்கள் பிள்ளையை அனுபவிப்பார்கள். திருப்பி ஆமென் சொல்கிறீங்க. அல்லேலூயா. அதனால் உங்களை விருப்பத்தை விண்ணப்பமாக மாற்றும் பொழுது கர்த்தர் அவைகளை கொடுத்து ஒரு மிகுந்த சந்தோஷத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஆனந்த மகிழ்ச்சினால் கர்த்தர் உங்களை நிரப்புவாராக. ஏசாயால போடப்பட்டு இருக்கிறது, சஞ்சலமும் தவிப்பும் என்னை விட்டு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சியின் தலைமையில் இருக்கும். சொல்லுங்க, சஞ்சலமும், எல்லாம் சொல்லுங்க, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும். அல்லேலூயா. எடுத்து வாசித்து பாருங்க. ஏசாயா 51 அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 51:11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கள் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. நான் படிக்கிறேன் பாருங்க. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்புவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சஞ்சலமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்களே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களே, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும். சொல்லுங்க, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். கரங்களை தட்டி மகிழ்ப்படுத்துங்க. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் பொழுது நித்திய மகிழ்ச்சி நம் தலைமையில் இருக்கும். இந்த வருடத்தில் நீங்கள் கண்ட ஆமென் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதாக. நான் சொல்லுகிறேன், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதாக, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருப்பதாக. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வருடத்தில் கண்ட எகிப்தினை இனி நீங்கள் காணாதிருப்பீர்கள். இந்த வருடத்தில் கண்ட கஷ்டங்கள், போராட்டங்கள் வருகின்ற வருடத்தில் நீங்கள் காண்பதில்லை. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும், நித்திய சந்தோஷம் உங்கள் தலைமையில் இருக்கும், மிகுந்த சந்தோஷம் உங்கள் தலைமையில். அவன் நீங்கள் கையிட்டு செய்கிறவெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்ணீரை வர வைத்த எல்லா காரியங்களும் மாறலாம் முடியும். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. அல்லேலூயா. நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமேல் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. குறிப்பாக ஆமென், மனுஷன் இந்த உலகத்தில் படைக்கும் பொழுது சாகாதபடி தான் ஆண்டவர் படைத்தார். மனிதன் பாவம் செய்ததுனால அவனுக்குள்ளாக மரணம் பிரவேசித்தது என்று பார்க்கிறோம். ஆவிக்குரிய மரணம் ஆதாமுக்கு ஏற்பட்டது. ஆதியாகமம் 5 அதிகாரம் 5வது வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் 930 வருஷம், எத்தனை வருஷங்க? 930 வருஷம் வரைக்கும் அவர் உயிரோடு இருந்ததை நான் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆமென். பைபிள்லேயே ரொம்ப நாள் ஆமென் உயிரோடு வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா, ஆமென் சோத்திரம், ஆதியாகமம் 5 அதிகாரம் 27 வசனம் சொல்லுது, மெத்துசலா 969 வருஷம், அவர் 969 வருஷம் அவர் உயிரோடு இருந்திருக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆதியாகமம் 6 அதிகாரம் நோவா காலத்தில் ஆமென் ஜனங்கள்லாம் பாவம் செய்யும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஆவி மனுஷனோடு போராடுவதில்லை, அவன் வெறும் மாம்சம் தானே, அவன் இருக்க போகிற ஆயுசு நாட்கள் 120 வயசு. அல்லேலூயா. ஆதியாகமம் 6 அதிகாரம் 2வது வசனம்.
சங்கீதம் 90ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, மனுஷனுடைய வயது 70 80 என்று போடப்பட்டிருக்கிறது. இது பேர் சொல்றீங்க. நியாயப்பிரமாணத்திற்கு முன்னாடி ஜனங்கள் எல்லாரும் ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் வந்த பிறகு வயது அப்படி குறைந்து வருகிறது. 70 80 அப்படி குறைந்து விட்டது. இப்போ ரொம்ப சின்ன வயசுல கூட இந்த கொரோனாக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறக்குறதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனா உங்களையும் என்னையும் நம்ம பிள்ளைகள் நம் குடும்பத்தில் ஒவ்வொரு கர்த்தர் ஜீவனோடு பாதுகாத்து இருப்பது எல்லாம் அவருடைய கிருபையாக இருக்கிறது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆதாம் 930 வருஷமும், மெத்துசலா 969 வருஷமும், நோவா காலத்தில் 120 வயதாக குறைக்கப்படுகிறது. சங்கீதம் 90ல் 70 80 குறைக்கப்படுகிறது. அப்படியே குறைஞ்சு கொண்டு வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்து இந்த உலகத்தில் கல்வார் சிலுவையில் கைகள் கால்கள் மாணி அடிக்கப்பட்டு முள்முடி சுடப்பட்டு விழாவில் குத்தப்பட்டு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டு மரித்து அடக்க பண்ணப்பட்ட உயிரோடு எழுந்து நம்மளுக்கு உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனையும் நித்திய வாழ்வை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. இந்த பூமியில கண்ணை மூடும் பொழுது பரலோகத்தில் கண்ணை திறக்கப்பட வேண்டும். எல்லாரும் பக்கத்தில் இந்த பூமியில கண்ணை மூடும் பொழுது பரலோகத்தில் கண்ணை திறக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆனால் எனக்கு இவர் நல்லா ரொம்ப பிடிக்கும், ஸ்தேவான் பரிசுத்த ஆவினால் வல்லமையினால் நிரப்பப்பட்டவனாய் ஜனங்களுக்குள்ளாக பலத்த அற்புதங்களையும் அடையாளங்கள் செய்த மனுஷன் அவர் இரத்த சாட்சியாக மரிக்கும் பொழுது இங்கிருந்தே பரலோகத்தை பார்த்து பரலோகத்துக்கு போனான். எது விராமன் சொல்றீங்க? அப்போ நம்மள ஆயுஷ் நாட்களை ஆண்டவர் அவர் விசாலப்படுத்துவதை பார்க்கிறோம். அல்லேலூயா. மரணம் என்பது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியமாக இருக்கிறது. மரணத்துக்கு அதிபதியாக சாத்தானை எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் அருமையான வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆவது வசனம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களானார்கள். மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனே தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்தின் உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக கல்வார் சிலுவையில் நமக்காக பலியானார். மரணத்துக்கு அதிபதியான சாத்தானே தமது மரணத்தினாலே அழிக்கும்படியாக ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த யாவரையும் கர்த்தர் விடுவிக்கும்படியாக நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக நித்திய வாழ்வை கொடுக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அதுதான் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். மிகுந்த நற்செய்தியை மிகுந்த சொல்லி கொடுக்க நற்செய்தி உங்களுக்கு நான் அறிக்கை வந்தேன். உங்கள் ஆயுசு நாட்கள் பூர்ணப்பட போகிறது. நித்திய வாழ்வுக்குள்ளாக நாம் போக போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாவுக்கு அதிபதி சாத்தானே இயேசு சாவாலே வென்று விட்டார். பயமில்லையே மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். பயமில்லையே மரண பயமில்லையே, ஜெயமெடுத்தார் இயேசு ஜெயமெடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே, மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலிருந்து யாவரும் விடுதலையாக முடியாதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். மரணத்துக்கு அதிபதியான சாத்தானே தமது மரணத்தினால் அழிக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். மெயின் காரணம் நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக, நித்திய வாழ்வு கொடுக்கும்படியாக. அதுக்காக நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் 2 தீமோத்தேயு ஆமென் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா ஆமென் ரொம்ப அருமையான ஒரு வசனத்தை பாருங்கள். அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்கு நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினால் அழைத்தார். 10ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து, எது பேராம சொல்றீங்க? பாக்கல் பாசங்க. இவர் மரணத்தை பரிகரித்து, அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். எல்லாரும் கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. எல்லாரும் கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க. மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 3 இடத்துல ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறதை பார்க்கிறோம். முதல் காரியம் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் எவருடைய மகள்
ஆமேன் அங்கே வியாதியாக இருக்கிறாள். அங்கே அப்பா போயிட்டு வேண்டிக் கொள்றாரு, நீர் வந்து என் மகள் மேலே கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள். அப்படி அவர் சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே பெருமாடுள்ள ஸ்திரீ வந்துடுறாங்க. அவங்க ஆடியை தொடுறாங்க. ஆடியை தொட்டோட சுகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அங்கே கொஞ்சம் நேரம் கடக்கிறது. ஆனால் நேரம் கடந்து வரும்பொழுது ஆமேன் அந்த பிள்ளை இறக்கிறது. நான் இறக்கிற செய்தியை ஆண்டவருக்கு அங்கே சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 35வது வசனம் சொல்லுது, மார்க் 5:35. அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலயத்தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள். உம்முடைய குமாரத்தி எல்லாம் கரெக்டாக கொண்டுங்க. உம்முடைய குமாரத்தி செத்து போயிட்டாங்க, மரித்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த செய்தி அவங்க அப்பாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. இனி ஏன் போதகர் வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இனி அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போகும்போது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவ்வளோதான். உங்கள் கையின் பிரயாசங்கள் அவ்வளோதான். இனி நீங்கள் தலை நிமிர முடியாது. உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் போயிடுச்சு என்று நீங்கள் நினைத்து கொண்டு நீங்கள் புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது, நீ பயப்படாத, நீ பயப்படாத. ஆமென். உங்கள் கைவிட்டு போன சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, இறந்து போனுகிற அந்த காரியங்கள் அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் ஆமென் வேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுடைய ஏக்கத்தையும் பாரத்தையும் கண்ணீரையும் கர்த்தர் நினைவுக்கு தேவனாக இருக்கிறார். நீங்கள் புலம்பாதீங்க, நம்பிக்கையை இழக்காதீங்க, உங்கள் நம்பிக்கையை இழக்காதீங்க, உங்களுடைய விசுவாசத்தை இழக்காதீங்க. உங்கள் கண்ணீர்கள் துடைக்கப்படும், உங்கள் துக்கங்கள் மாற்றப்படும், உங்கள் துக்கம் சந்தோஷப்படும். உங்களை கண்ணீரை துடைக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். உங்கள் மன பாரத்தை நீக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆமா, நம்மை போல அவர் பாடுபட்டு அவர் நம்ம கல்வாரி சிலுவையில் பலியானதுனால வேதம் சொல்லுகிறது, அவர் பாடுபடுவர்களுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் தலை நிமிர செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு இழந்ததை, உங்களுக்கு கைவிட்டு போனதை, கண்ணு விட்டு மறந்ததை மீண்டுமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. மீண்டும் சொல்லுகிறேன் பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் கையை விட்டு போனதே, கண்ணு விட்டு மறந்ததை, ரொம்ப தூரம் போனதை இனி கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, வேறு வழிகளே கிடையாது. புதிய வழிகளை திறந்து உங்கள் கை விட்டு போனதை மீண்டும் உங்கள் கைகளை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் கண்ணு விட்டு மறந்ததை மீண்டுமாக உங்கள் கண்ணாலே பார்க்க கர்த்தர் கிருபை செய்வாராக. கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க, உற்சாகமாக கரங்கள் தட்டி மையப்படுத்துங்க. நீங்கள் எந்த காரியத்தை கைவிட்டு போயிடுச்சு நினைக்கிறீங்களோ மீண்டும் உங்கள் கரங்களை கொடுப்பார். எந்த காரியத்தை உங்கள் கண்ணை விட்டு மறைஞ்சிச்சு நினைக்கிறீங்களோ மீண்டும் உங்கள் கண்களால் காண கர்த்தர் கிருபை செய்வார். அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்களை கர்த்தர் காண செய்வார். மீண்டும் சொல்கிறேன், ஆமென். உங்கள் கண்களை சொந்த கண்கள் காணும். நீங்கள் இழந்ததை மீண்டும் கர்த்தர் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். தகப்பனுங்க சொல்கிறாங்க, உன் பிள்ளை கை விட்டு போயிட்டா, உன் பிள்ளை மறித்து விட்டால் ஆண்டவரை நீங்கள் துன்பப்படுத்தாதீங்க. ஆண்டவர்கிட்ட இனி அவ்வளோதான், மறிச்சிட்ட பிறகு என்ன பண்ண முடியும் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாதப்பா. உடனே அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது எல்லாரும் அழுந்து கொண்டிருக்காங்க. 38வது வசனத்தை படித்து பார்க்குறீங்கன்னா, ஜெப ஆலயத்தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடிகளையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களை கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன? பிள்ளை மறிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, கர்த்தா கவனிங்க. பிள்ளை மறித்து விட்டது என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிள்ளை மறிக்கவில்லை, நான் உயிரோடு எழுப்ப போகிறேன் என்று சிரிக்கிறார்கள். சிரிக்கிறாருங்க பாருங்க. எல்லாம் கர்த்தா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆமென், உங்கள் சுற்றி இருக்கிறவர்களே உங்களை ஒரு மாதிரியாக பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தலை நிமிர செய்கிறதான இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அல்லேலூயா. எவனை கீழே தள்ளலாம், எவன் குடும்பம் கெடுக்கலாம் என்று அநேகர் பார்த்து கொண்டு இருக்காங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் நம்மளை நித்திய மகிழ்ச்சி கொடுப்பாராக, நித்திய சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பாராக. எல்லாரும் சிரிக்கிறாங்க, வெளியே போக சொல்லிட்டாரு. அல்லேலூயா. உண்மையாக அழுகியா? ஒரு வீட்டுக்கு போனாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க மருத்துவர்களுக்காக அழுகுறாங்க இல்லையோ, சொந்தக்காரிய சோக கதை சொல்லி அழுவாங்க. எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டியே அழுந்துருக்குது. எங்கள் பாட்டி போயிடுச்சு. எதனா ஒன்றா வச்சுக்கலாம்,
அங்கே போய் அழுவோம். அவங்க தாத்தா அவங்க வீட்டுக்கார் போய் விட்டு போய் 20-25 வருஷம் ஆகுது. ராஜா விட்டு போயிட்டியே, வேற ஒரு டெத்தில் போய் அழுவுது எங்கள் பாட்டி. எது பேர் ராமன் சொல்கிறீங்க? இறந்து போனவங்களுக்காக அழுவல, என் ராஜாவே நீ விட்டு போயிட்டியே கஷ்டமாகுதே சொல்லிட்டு அந்த அந்த டெத்தில் அந்த சாவில் போயிட்டு அவங்க ராஜாவை நினச்சி இறந்து போனது அவங்க ஒரு லேடியாக இருப்பாங்க, அங்கே போயிட்டு அழுகிறது நான் பார்க்குறோம். திருப்பி ராமன் சொல்கிறீங்க. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் மனிதனுடைய இயல்பே பார்த்தீங்கன்னா, ஆமாம், ஒருத்தங்க அழுகும்போது மற்றவங்களுக்கு கூட சேர்ந்து அழுவாங்க, தாரி அழுவாங்க. இந்த வீட்டில் சீரியல் ஓடும் பொழுது இந்த அழுகிற சீன் வந்துச்சுன்னா எல்லாரும் பார்த்துக்கின்னு கண்ணில் தண்ணி ஊற்றும் பாருங்க, குடங்குடமா. இங்கே ஜெபம் பண்ணும்போது ஒரு சொட்டு இது கூட வர மாறுது. ஆனால் வீட்டில் நாடகம் பார்த்தா அப்படியே குடங்குடமா வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வார் சிலுவையில் அவர் போகும்பொழுது எல்லாரும் அழுகுறாங்க, எமோஷனல் அழுகுறாங்க, உணர்ச்சி வசப்பட்டு அழுகுறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்காக அழுவாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்க. உங்களுடைய அழுகை எனக்கு என்னன்னு தெரியும், ஆண்டருக்கு தெரியும். நீங்கள் சும்மானா கதை விடுறீங்க. அல்லேலூயா. நான் கல்வாசியில் நீங்கள் தான் மறிக்க சொல்கிறீங்க, எல்லாம் கூக்குறீங்க, பரமாசை விடுதலை பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து கல்வாசியில் அடங்கன்னு சொல்லிட்டு இந்த ஜனங்க தான் கூக்குறலிடுறாங்க. ஆனால் கல்வாசியில் போகும்போதே எல்லாரும் அழுகுறாங்க. உங்கள் கண்ணீர் தொடச்சின்னு எனக்காக அழுவாதீங்க, உங்களுக்காக அழுவுங்க, பிள்ளைகளுக்காக அழுவுங்க. பகல் பசங்க உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் சமூகத்தில் அழுவுங்க. ஆண்டோட ஊழியத்தை நிறைவேற்ற உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுங்க. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் இந்த ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் விரிவுபடுத்துவாராக, ஊழியத்தின் வேகத்தின் கர்த்தர் அதிகரிப்பாராக. மீண்டும் சொல்கிறேன், ஊழியத்தின் எல்லைகளை அதிகரிப்பாராக. ஆமென் சோதரம். ஆமென். நம்ம நிலைமைகளை மாற்ற முடியாதான் கர்த்தர் வந்தார். நம்ம கையை விட்டு போனதை மீண்டும் கொடுக்க முடியாதான் கர்த்தர் வந்தார். நம்ம கண்ணு விட்டு மறந்ததை மீண்டும் கொடுக்க முடியாதான் கர்த்தர் வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மனுஷகுமாரன் இழந்ததையும் ஆமென் ஒண்ணுமே இல்லாத மீண்டும் கொடுக்க முடியாதான் வந்திருக்காரு வேண்டும் சொல்கிறது. அல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுக்க முடியாக, அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாதான் கர்த்தர் வந்தார். என்ன நடந்தது பாருங்க. நகைத்தவங்களாம் வெளியே போக சொல்லிட்டு பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்று அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரி என்று எனக்கு உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமா. உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது உள்ளலாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். கரங்கள் தட்டி பாக்கியமா பார்த்துங்க. அல்லேலூயா. உண்மையான சந்தோஷம் யாருக்கு நம்ம கிடச்சிருக்கான்? அவங்களுடைய அந்த பொண்ணுடைய அப்பா அம்மாவுக்கு தான். என் பிள்ளை நான் 10 மாதம் நான் சுமந்து வளர்த்து ஆமென் சீர் ஊட்டி தாளாட்டி பாட்டு பாடி சாப்பாடு ஊட்டி அவ்வளோ அருமையாக வளர்த்து ஸ்கூல் படிக்க வச்சு 12 வயசுல எத்தனை பிள்ளை எத்தனை படிக்கும்? 6வது 7வது படிக்கும். ஆமாம், அது எல்கேஜி யூகேஜிலாம் போயிருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். நம்மள மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து இந்த காதை எட்டுச்சுன்னா போய் சேர்த்து விட்ருவாங்க ஸ்கூலில். அப்படி தானே? இப்படிலாம் அப்படிலாம் கிடையாது. காதெலாம் எட்டக்கூடாது, கை எட்டுதா. எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க? இந்த கை நாங்கள் படிக்கிற காதில் இப்படி போகணும் கையை. ஆனால் இப்படி ஸ்கூலில் போய்ட்டு பணம் கொட்டுறீங்களா? எதுக்கத்தாலும் ஃபீஸ். எதிர்ப்பிடாமல் சொல்கிறீங்க. எதுக்கத்தாலும் கவர்மெண்ட் ஸ்கூலில் போனால் புக்கும் ஃப்ரீயாக தராங்க, சாப்பாடும் ஃப்ரீயாக போடுறாங்க, காலை உணவு மதிய உணவு எல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஆனால் ட்ரெஸ்ஸும் ஃப்ரீயாக தராங்க. ஆனால் ப்ரைவேட் ஸ்கூல் போனால் எல்லாம் சேர்த்து நம்ம கொடுக்கணும். எதிர்ப்பு தான் சொல்கிறீங்க. என்னடா சொல்லிட்டு கேட்டால் இன்றைக்கி டீச்சர்ஸ் டேவா, அன்றைக்கி டீச்சர்ஸ் டேவா, ஐசக் மிஸ்ஸுக்கு கிஃப்ட்டு தரணுமா? இது நாடா இது? உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறது பெஸ்ட்டு தான் உங்களுக்கு. அப்புறம் டீச்சர்ஸ் டேவா, அப்புறம் ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்தாங்க. அந்த பேனா போகிற அந்த டப்பா மாதிரி எல்லா பிள்ளைங்களும் கொடுத்துருக்காங்க போல். அதுக்கப்புறம் சில்ட்ரன்ஸ் டேன்னு வந்துச்சு. எது பேராமல் சொல்கிறீங்க? பல்காக வாங்கியிருப்பாங்க மிஸ்ஸு. சில்ட்ரன்ஸ் டே வரும்போது சில்ட்ரன்ஸுக்கு கிஃப்ட் தரணும். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? இவ்வளோ பெரிய வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்போது அந்த பிள்ளை 12 வயசு பிள்ளை 6வது 7வது படிக்கிற பிள்ளையை ஆண்டவர் உயிரோடு கொடுத்தாருங்க. மீண்டுமாக தாய் தகப்பனுக்கு கொடுத்தாருங்க. மண்ணில் போக வேண்ட பிள்ளை, கண்ணை விட்டு மறைந்த பிள்ளை, உயிர் போன பிள்ளை, மரித்து போன பிள்ளையை
மீண்டுமாய் தன் தாய் தகப்பனுக்கு கொடுத்து அந்த தாய் தகப்பனுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்த தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பாராக. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? வீட்டில் உயிரோடு எழுப்பிட்டாரு. மிகுந்த சந்தோஷத்தை தாய் தகப்பனுக்கு கொடுத்தாரு. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அங்கே பாடியில் போன ஒரு வாலிபனை ஆண்டவர் உயிரோடு எழுப்பி, ஆமென், அங்கே ரோட்டில் உயிரோடு எழுப்புகிறார். அல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான். அவளோ கைப்பெண்ணாக இருந்தாள். கைப்பெண்ணுனா கிட்டத்தட்ட அவங்க வந்து கணவன் இறந்துட்டாங்க, கணவன் இல்லாதவங்க, அவங்கள விதவை தான். அவளோ கைப்பெண்ணாக இருந்தால் ஊரில் வெகு ஜனங்கள் அவளோடு கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடியை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவர்கள் தாயினிடத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இல்லை, எத்தனை பேர் அவன் சொல்றீங்க? பாடையிலே உட்கார்ந்து பேசினாங்க. ஒரு வாட்டி நம்ம போன மாதம் நினைக்கிறேன், பிள்ளைகள் வளர்ப்பது குறித்து ஆண்டவர் வார்த்தை பிரசங்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யூடியூப்பில் போட்டோம். அதில் ஒரு அம்மா வந்து கேட்குது, கமெண்டில் போட்டு கேட்குது. நான் சொன்னேன், இது மாதிரி மரித்து போன பிள்ளைக்கே ஆண்டவர் சீனு கொடுத்தார் என்றால் வழி மாறி போன உங்கள் பிள்ளைகளே ஏன் வழி மாற்றி கர்த்தர் கொண்டு வர மாட்டார்? அம்மாவுடைய கதறலை கேட்டு அந்த மகனுக்கு கர்த்தர் ஆமென் ஜீவனை கொடுத்தார். மார்க்கம் 5ஆம் அதிகாரத்தில் அப்பாவுடைய ஜெபத்தை கேட்டு ஆமென் பிள்ளைக்கு தன்னுடைய பெண் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தார் என்று சொன்னேன். ஒரு அம்மா கமெண்டில் போடுது, இந்த பாடியில் போன இந்த வாலிபன் அந்த அம்மா ஜெபமே பண்ணலையே, நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணான்னு சொல்கிறீங்க? இந்த அம்மா கதறாங்க, அழுகுறாங்க. நான் சொன்னேன், 1 சாமுவேலில் போடப்பட்டிருக்கிறது, மனுஷன்தான் முகத்தை பார்ப்பான், தேவனும் உள்ளத்தையும் இருதயத்தையும் பார்ப்பார். அந்த அம்மா அழுவும்போது உள்ளத்தில், ஓ நான் ஆராதிக்கிற தெய்வமே என் பிள்ளைக்கு ஜீவனு கொடுக்க மாட்டீங்களோ என்று மன கண்ணீரோடு பாரத்தோடு கதறுகிறது நான் பார்த்துருப்பேன். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? தன்னுடைய பிள்ளைகள் மரித்து போய் இருக்கும் பொழுது எல்லாம் தாய் தகப்பனு, என் பிள்ளை உயிரோடு எழுந்தாதா, மீண்டும் அங்கே எனக்கு கிடைக்காதா என்று அந்த அம்மா அந்த ஏக்கத்தோடு தான் அழுது கொண்டிருக்கிறார். அந்த ஏக்கத்தை பார்த்து ஆண்டு வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி பாடையில் போன வாலிபனை தொட்டு கர்த்தர் ஜீவனை கொடுத்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியங்களாம் பாடையில் போகிற சூழ்நிலையாக இருக்கிறது, எந்த காரியங்களாம் உங்கள் கண்ணை விட்டு மறைகிற சூழ்நிலையாக இருக்கிறது, கையை விட்டு போற சூழ்நிலை இருக்கிறது, மீண்டும் அவங்க கரங்களை கொடுத்து மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பாராக. கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. முதல்ல வீட்டில் உயிரோடு எழுப்பினாரு, அதுக்கப்புறம் ரோட்டில். சொல்லுங்க, வீட்டில் உயிரோடு எழுப்பினாரு. எல்லாரும் வாய்த்த சொல்லுங்க, வீட்டில் உயிரோடு எழுப்பினாரு, ரோட்டில் உயிரோடு எழுப்பினாரு, 3வது சுடுகாட்டில் உயிரோடு எழுப்புவார். யோவான் 11ஆம் அதிகாரம். ஆமென். மரித்து போன லாசரு எத்தனை நாள் ஆயிடுச்சுங்க? 4 நாள் ஆயிடுச்சு. 4 நாள் ஆயிடுச்சுன்னா என்ன நடந்திருக்காங்க? 4 நாள் நாரி போயிருக்கும். ஒரு மனுஷன் செத்து போயிட்டானா வீட்டில் போன பிள்ளை மரித்து கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்குது, அந்த பிள்ளை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். பாடியில் போன வாலிபன் வீட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடியில் போகும்போது உயிரோடு எழுப்புறாரு. ஆனால் மரித்த லாசருவை 4 நாள் கழித்து சுடுகாட்டில் போயிட்டு உயிரோடு எழுப்புறாரு. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு மனிதன் மரித்தால் அவன் 3 நாள் கழித்து அவனுடைய உடம்பு அழுகி என்ன எடுக்கும்? நாட்டம் எடுக்கும், வயிறில் வீங்கி வெடிக்கும் என்று சொல்கிறாங்க. அப்போ ஒரு மனிதன் இறந்துட்டான் என்றால் அவனுடைய கண்ணு மரித்து போயிட்டுருக்கும், அவனுடைய மூளை மரித்து போயிட்டுருக்கும், அவனுடைய செல்கள், நாடி, நரம்பு எல்லாமே மரித்து அவன் 4 நாளுக்கு சுடுகாட்டுக்குள்ளே வச்சுறானா அவன் என்ன இருக்கான்? துர்நாற்றம் அடித்திருக்கும். துர்நாற்றம் அடித்த அந்த லாசருவியை கர்த்தர் உயிரோடு எழுப்பி கொடுத்த தெய்வம் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்திருக்கீங்க, எதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இருக்கீங்க, எதெல்லாம் நீங்கள் வேதனையோடு இருக்கீங்க, மீண்டுமாக ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப கொடுத்து நித்திய மகிழ்ச்சியும் நித்திய சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு பாராக. முதல்ல வீட்டில் உயிரோடு எழுப்பினாரு, 2வது ரோட்டில், 3வது சுடுகாட்டில் மிகுந்த சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார். நித்திய மகிழ்ச்சியை அப்பாவுக்கு கொடுத்தார், அம்மாவுக்கு கொடுத்தார், இந்த இடத்துல சகோதரிகளுக்கு கர்த்தர் கொடுத்தார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே,
ஆமென். ஆண்டவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். இந்த உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியாத கர்த்தர் வந்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 15:22 நினைக்கிறேன், 22, 1 கொரிந்தியர் 15:22. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லா பக்கல் பாச சொல்லுங்க, ஆதாமுக்குள். கரங்களை பிடித்து சொல்லுங்க, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். நெத்தி பேராம சொல்றீங்க, அதுதாங்க மிகுந்த சந்தோஷம், அதாங்க மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் ஆமென் 50ஆம் வசனம் படித்து பார்த்தீங்கன்னா, சகோதரே நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இது முக்கியமான வசனம். பக்கத்தில் கரங்களை பிடித்து எல்லாரும் சத்தமாக சொல்லுங்கள். இந்த வசனத்தை அப்படி எல்லாம் சொல்லுங்கள், முடிச்சிடலாம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். சொல்லுங்க, அழிவுள்ளதாக இது அழியாமையும், சாவுக்கேதுவாக இது சாவாமை தரித்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க, அழிவுள்ளதாக இது அழியாமையும், சாவுக்கேதுவாக இது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதிக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி மையப்படுத்துங்க. கடைசி எக்காலம் துணிக்கும், நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம், நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். மாம்சமும் ரத்தமும் தேவன் ராஜ்யத்தை போவதில்லை, உள்ளக்கிற மனுஷன் தான் போவான், உள்ளக்கிற ஆவிதான் போகும். அல்லேலூயா. அழி உள்ளது அழியாமை தரித்து கொள்ளும், அழி உள்ளது அழிய வேண்டும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நமக்கு இருப்பது ஒரு வாழ்வுங்க. இது கடவுளுக்காக ஓடுவோம், ஆண்டோட சித்தத்தின்படி ஓடுவோம், ஆண்டோட சித்தத்தின்படி வாழ்வோம், ஆண்டோட சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். அழிவுள்ளது அழியாமை தரித்துக்கொள்ள காலம் வருகிறது. மரணத்தை ஜெயமாக விழுங்கப்பட்டுகிற வார்த்தை எழுதுகிற அந்த வார்த்தை நிறைவேறப் போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற நற்செய்தியை, நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம். அல்லேலூயா. மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே ஜெயமெங்கே? மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே உன் ஜெயமெங்கே? மரணத்தை ஜெயித்த மன்னவர் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே. கரங்கள் தட்டி ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே. ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை ஏற்றுக்கொள்ளும். அழிவுக்கு உடைய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை ஏற்றுக்கொள்ளும். சாவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் சாவாமை அணிந்து கொள்ளும். பயமில்லையே, மரண பயமில்லையே.
ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார். பயமில்லையே மரணம் பயமில்லையே, ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடவே. சொல்லமா, இறந்தோர் மேலும் வாழ்வோர் மேலும் ஆளுகை செய்திடுவே. இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். சொல்லமா, இயேசு மரித்து உயிர்த்து எழுந்தார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பயமில்லையே மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார். பயமில்லையே மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. சாவுக்கே அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானே, இயேசு சாவாலே வென்று வைத்தார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லையே மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார். பயமில்லையே மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார், இயேசு ஜெயம் எடுத்தார். ஓ நன்றி அப்பா, மரணத்தை ஜெயித்தவர். மரணத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள்ளாக இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர் உங்க நமக்குள்ளாக இருக்கிறார். உலகை ஆள்கிறவர் நம் இருதயத்தை ஆள்கிறவர். அன்பானவர்களே, பிரியமானவர்களை கர்த்தா கவனிங்க. நமக்கு இருப்பது ஒரு வாழ்வு, நமக்கு இருப்பது ஒரே வாழ்வுங்க. நம்ம குடும்பத்தை பார்க்கணும், தேவனுடைய ஊழியத்தை செய்யணும், அவருடைய சித்தத்தின்படி ஓட வேண்டும், அவர் சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும், அவர் சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். மீண்டுமாக சொல்கிறேன், அல்லேலூயா. அவர் சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும். இதோ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி எக்காலம் துணிக்கும். ஒரு நிமிஷத்தில் ஒரே பொழுதுல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். வேதம் பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாக போதிக்கிறது. தேவன் ராஜ்யத்தை குறித்து அதிகமாக போதிக்கிறது. சுவிசேஷ புஸ்தகங்களையும் படித்து பார்த்தீங்கன்னா தேவன் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. தேவன் ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஓ நித்திய மகிழ்ச்சி கொடுக்க முடியாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். அங்க பிறந்தார், நம் உள்ளத்தில் பிறந்திருக்க வேண்டுதாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் இருந்தால் தான் நித்திய மகிழ்ச்சி, அது நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்கும். நித்திய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சியா இருக்கும், நிரந்தர மகிழ்ச்சியா இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தாருங்க? நம்ம கையை விட்டு போனதை மீண்டும் கொடுக்க முடியாக, கண்ணை விட்டு மறைந்ததை மீண்டுமாக நம்மளுக்கு கொடுக்க முடியாக. உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்திருக்கீங்க, எதெல்லாம் இழந்திருக்கீங்க, மீண்டுமாக திரும்ப கொடுக்கிற தேவன். சமாதானத்தை இழந்திருக்கீங்களா? சந்தோஷத்தை இழந்திருக்கீங்களா? பொருளாதாரத்தை இழந்திருக்கீங்களா? வருமானத்தை இழந்திருக்கீங்களா? ஓ மகிழ்ச்சி இழந்திருக்கீங்களா? ஆண்டவர் மீண்டுமாக உங்களுக்கு கொடுப்பார். அது கொடுக்கும்போது நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்குங்க.
அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நான் சொல்கிறேன், இந்த பகுதியில் எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது, எல்லாரும் ஆராதிக்கும் பொழுது, அப்போ ஒரு நித்திய மகிழ்ச்சி நம்மளுக்கு உண்டாகும். பார்த்தீங்களா? அது பேரின்பமா இருக்கும், அது மன மகிழ்ச்சியாக இருக்கும். இங்கிருந்து அநேக ஊழியக்காரர்கள் எழும்புவார்களாக, இங்கிருந்து அநேக தீர்க்கதரிசிகள் எழும்புவார்களாக, இங்கிருந்து அநேக மேய்ப்பர்கள் எழும்புவார்களாக. நான் சொல்லுகிறேன், இங்கிருந்து அநேக மேய்ப்பர்கள் எழும்புவார்களாக, அநேக அப்போஸ்தலர்கள் எழும்புவார்களாக, கடைசி கால சந்ததி நம்ம சபையிலிருந்து எழும்புவார்களாக. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கு அறிவிக்கப்படும். பின்பு முடிவு வரும், பின்பு முடிவு வரும். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நான் வாழ்வது உமக்காக ஆண்டவரே, உம்முடைய ஊழியம் செய்வதற்காக, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. ஐயா, எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வதை நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நீங்க பாவம் செய்யாதீங்க, நீங்க பாவம் செய்யாதீங்க சொல்லுவது என்னுடைய வேலை இல்லை. உங்களுக்கு நீங்க தேவ திட்டத்தையும் தேவ தரிசனத்தை நீங்க நிறைவேற்றுகளாக இருக்கிறீர்கள். தேவனுடைய தரிசனம் உங்களுக்குள்ளாக இருக்கிறது, கர்ப்பத்தரிக்கப்பட்டிருக்கிறது. மரியாளாமா கர்ப்பத்தரிதாங்க பரிசுத்த ஆவியின் பலத்தினால. நீங்களும் கர்ப்பத்தரிக்கப்பட்டு தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய வல்லமை இந்த கர்ப்பத்தரிக்கப்பட்டிருக்கீங்க. மற்றவங்களை காப்பாற்றும்படியாக ஓட வேண்டும், நித்திய ஜீவனை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஓட வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிவிக்கும்படியாக நம்ம ஓட வேண்டும். அவருக்காக நம்ம சாட்சியாக வாழும் பொழுது எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளை மரித்து போன செய்தி கேட்டு தாய் தகப்பனை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆண்டவர் திரும்பி கொடுத்தார் அல்லவா, தலித்தாக மீன் எழுந்திரு. ஓ, அந்த அம்மாவுடைய அந்த பிள்ளை பாடையில் போன வாழைவினை உயிரோடு எழுப்பினார் அல்லவா, நித்திய ஜீவனை கொடுத்தார் அல்லவா, லாசருவை உயிரோடு எழுப்பினார் அல்லவா. என்பானவர்களே, பிரியமானவர்களே, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் ஆகும். மீண்டுமாக நம்மளை பயன்படுத்த முடியும், உங்க பிள்ளைகளை பயன்படுத்த முடியும். தூரமாய் போன கர்த்தருடைய அன்பை விட்டு தூரமா போன உங்க பிள்ளைகளையும் மீண்டுமாக கர்த்தர் பயன்படுத்த முடியும். உங்களுடைய ஆசீர்வாதம் தூரமாக போயிருக்கலாம், மீண்டுமா கர்த்தர் உங்க கரங்களை மீண்டுமா கொடுக்க வைப்பார், அதையும் பார்க்க வைப்பார், அதையும் அனுபவிக்க வைப்பார். நித்திய மகிழ்ச்சி உங்க தலைமையில் இருக்கும். இந்த வார்த்தைகள் யாரோ ஒரு தீர்க்கதரிசனமாக போய் கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில உங்க கையை விட்டு போனதை மீண்டுமாய் உங்க கைகளை கொடுப்பார், கண்ணை விட்டு மறைந்ததை மீண்டுமா உங்க கண்களை காணும்படி செய்வார். ஒரு வழியே இல்லாத இடத்துல புதிய வழிகளை திறக்கிறவர், மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற தேவன். நம்ம ஊழியத்தின் எல்லைகளை இன்னும் விரிவுபடுத்துவாராக, ஊழியத்தின் வேகத்தை இன்னும் அதிகரிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஊழியத்தின் எல்லைகள் விரிவடைவதாக. ஆண்டவர் ஊழியத்தில் போதும் என்று எண்ணம் நமக்கு வரவே கூடாது, இன்னும் போதாதபடி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. நான் நினைச்சு பார்த்தது உண்டு, எனக்கு 37 வயசு ஆயிடுச்சு, இன்னும் டபுள் மடங்கு, இன்னும் 30 வருஷம் 40 வருஷம் அதுக்குள்ளாக தேவன் ராஜ்யத்தை வேகமாக செயல்படுத்தி முடிக்க வேண்டும். இந்த உலகத்தில் இந்த பூமியில கண்ணை மூடும் பொழுது பரலோகத்துல கம்பீரமாக ஆண்டு சமூகத்தில் போயிட்டு கையினால் கட்டப்படாத தேவனால் கட்டப்பட்ட நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டு என்று வேதம் சொல்கிறது. நித்திய வீடு நம்மளுக்கு உண்டு. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக, எங்க சபா மக்களுக்குள்ளாக ஒரு பாரம் உண்டாக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்துல நாங்க ஏதோ வாழ்ந்த போன இல்லாம உங்களுடைய சித்தத்தையும் உங்களுடைய தீர்மானத்தையும் நாங்கள் பாரத்தோடு அப்பா, ஆத்துமா பாரத்தோடு அப்பா நாங்கள் செபிக்க, ஓட, வாழ, அழிந்து போற ஆத்துமாக்களை மீட்டெடுக்க எங்களை ஒரு கருவியாக எங்க சபை மக்களை பயன்படுத்தும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு சகோதரிகளையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும், ஒவ்வொரு பெரியவர்களையும், ஒவ்வொரு அம்மாமார்களையும், ஒவ்வொரு தாய்மகர் தகப்பன்மார்களையும், ஒவ்வொரு முதியோர்களையும் உங்க கரங்களை பக்கத்து செபிக்கிறாண்டாரு. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் துதிக்க நமக்கு உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுதல் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்ல, ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.